ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம இன்டர்நெட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்டர்நெட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் அது எப்படி எவால்வ் ஆச்சு அப்படின்ட்டு. 1969 வந்து யூஎஸ் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்து ஆர்பானெட்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணாங்க. ஓகேவா? அதில் வந்து மற்ற யூனிவர்சிட்டிஸ் கூட அவங்க டேட்டாஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு, இன்ஃபர்மேஷன்ஸ் பாஸ் பண்ணுறதுக்காக ஒரு நெட்வொர்க் ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. அதில் தான் வந்து இந்த இன்டர்நெட் அப்படின்ற டேர்ம் எவால்வ் ஆச்சு. ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அவங்க வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா கூட தான் அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி கூட கம்யூனிகேட் பண்ணாங்க. இப்போ வந்து இந்த ஆர்பானெட்ன்ற ப்ராஜெக்டில் தான் வந்து பேக்கெட் ஸ்விட்சிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஒன்று எவால்வ் ஆச்சு. ஓகேவா? அது பேக்கெட் ஸ்விட்சிங்கில் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்னா அந்த ஃபைல் வந்து பேக்கெட்ஸாக வந்து பிரித்து அது வந்து அங்கே டெஸ்டினேஷனுக்கு போய் ரீச் ஆனதுக்கப்புறமா அது அகெயின் அந்த ஃபைல் வந்து திரும்பவும் கம்பைண்ட் ஆகி அந்த டாக்குமெண்ட்டாக வந்து அந்த ரிசீவருக்கு போய் சேரும். இந்த கான்செப்டை பேஸாக வச்சு தான் வந்து நேஷ்னல் சயின்ஸ் ஃபவுண்டேஷன் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு தனியாக அவங்க ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறதுக்காக ஒரு தனியாக ஒரு நெட்வொர்க் ஒன்று க்ரியேட் பண்ணி அதை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ வந்து இவங்க கண்டுபிடிச்சதில் வந்து இவங்களோட பர்பஸ்க்கு மட்டும்தான் அவங்களால யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ என்ன மற்ற பிஸ்னஸ் பீப்புளெலாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்குன்ட்டு தனியாக ஒரு நெட்வொர்க்ஸை வந்து க்ரியேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாங்க எல்லோரும். இப்போ வந்து இது மாதிரி எல்லோரும் அவங்கவுங்களுக்குன்னு தனித்தனியாக ஒரு நெட்வொர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ண க்ரியேட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த தனித்தனியாக இருக்க நெட்வொர்க்ஸை வந்து நம்ம கம்பைன் பண்ணுறது தான் வந்து இன்டர்நெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு 2 கம்பெனிஸ் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு இப்போ வந்து ஒரு கம்பெனியில் வந்து அவங்களுக்கான ஒரு நெட்வொர்க்ஸ் இருக்கும். அதாவது அவங்க கம்பெனி பீப்புள்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்குன்ட்டு ஒரு நெட்வொர்க் ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இன்னொரு கம்பெனிலையும் அதே மாதிரி தான். இப்போ வந்து இந்த 2 கம்பெனிஸ்லேயும் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும், இந்த 2 கம்பெனிஸ்லேயும் வந்து நம்ம இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த இன்டர்நெட் அப்படின்ற ஒரு டேர்ம். இப்போ இன்டர்நெட் அப்படின்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்டர்நெட்னால் வேறு எதுவுமே இல்லை, நம்ம கம்ப்யூட்டர்ஸை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் வந்து இன்டர்நெட். ஓகேவா? இப்போ வந்து இந்த இன்டர்நெட் வந்து நம்மளுக்கு எப்படி கிடைக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த இன்டர்நெட்டை வந்து நம்ம பக்கத்தில் இருக்க சிக்னல்லேருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி தான் தெரிஞ்சிருக்கும். அந்த பக்கத்தில் இருக்க சிக்னலுக்கு எப்படி போகுதுன்றது தான் மெயின் திங்கே. இப்போ அந்த பக்கத்தில் இருக்க சிக்னலுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கேபிள் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து அண்டர் வாட்டரில் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ வந்து காண்டினென்ட் டு காண்டினென்ட் நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஒயர் மூலியமாக தான் நம்ம பண்ணுவோம். கூகுள் போயிட்டு நம்ம சப்மரீன் கேபிள் மேப்னு டைப் பண்ணாலே நம்மளுக்கு ஒரு வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்டில் வந்து அந்த கேபிள்லாம் எப்படி ஒயர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு மேப் வந்து நம்மளுக்கு காட்டும். இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவில் மேஜராக வந்து மும்பை அண்ட் சென்னையில் தான் வந்து நிறைய ஒயரிங் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஒயர்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த ஒயர்லாம் யார் வந்து மெயின்டைன் பண்ணுறா, அந்த யாரெல்லாம் இதை வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து ஐஎஸ்பிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஐஎஸ்பினா இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். இப்போ இந்த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடரை வந்து 3 டயராக பிரிச்சிருப்பாங்க. டயர் 1 ஐஎஸ்பிஸோட லிஸ்ட் தான் வந்து இது எல்லாமே. இதில் வந்து நம்ம பார்த்தோன்னா இந்தியாவில் வந்து டாடா கம்யூனிகேஷன்ஸ் மட்டும்தான் வந்து இப்போதைக்கு இருக்குது. மிச்சம் எல்லாமே வந்து மற்ற கண்ட்ரீஸை சேர்ந்தவங்களது. டயர் 2 கம்பெனிஸ்லாம் வந்து இதெல்லாம் தான் ஏர்டெல், ரிலையன்ஸ், வோடஃபோன், ஆக்ட் ஃபைபர், இதெல்லாமே வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற டயர் 2. இந்த டயர் 2ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டயர் 1 ஐஎஸ்பிஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட இருந்து நெட்வொர்க்ஸ் வாங்கி நம்ம இந்தியாவுக்குள்ளே அதை கனெக்ட் பண்ணுவாங்க. அதாச்சு நம்ம இந்தியாவில் இவங்கெல்லாம் பண்ணுறாங்க. ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லேயும் அவங்கவுங்களுக்கு இந்த டயர் 2 நெட்வொர்க்ஸ் இருக்கும். டயர் 2 ஐஎஸ்பிஸ் வந்து அவங்க கண்ட்ரிலுக்கு வந்து அந்த டயர் 1 கிட்ட இருந்து இன்டர்நெட் வாங்கி இவங்க வந்து கனெக்ட் பண்ணி நம்மளுக்கு தருவாங்க. இப்போ இந்த டயர் 2s கிட்ட இருக்க கனெக்ஷன்ஸை வாங்கி இந்த டயர் 3s வந்து நம்மளுக்கு இன்னும் குட்டி குட்டியாக ஸ்ப்ளிட் பண்ணி பிரித்து கொடுப்பாங்க. இவங்கெல்லாம் தான் வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டயர் 3. இப்போ வந்து இன்டர்நெட் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching.